ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் 1 கோடி ரூபாயில் ஒரு திரைப்படம் எடுத்தால் அது மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக பார்க்கப்பட்டது. அது ஒரு காலம். பிறகு 50 கோடி, பிறகு 100 கோடி, இன்னைக்கு பல 100 கோடிகள் என்பது சர்வ சாதாரணமாகிவிட்டது. அந்த வகையில் தமிழ் திரை உலகமே நிச்சயமாக ஒரு 1000 கோடிக்கான ஒரு திரைப்படம் எப்பொழுது வெளிவரும், அந்த திரைப்படம் யாருடைய படமாக இருக்கும், அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் யாராக இருக்கும், இந்த 1000 கோடி திரைப்படத்திற்கு முதலீடு செய்யக்கூடிய அந்த ப்ரொடியூசர் யாராக இருப்பார்கள், இசையமைப்பாளர் முதல் டெக்னீஷியன்ஸ், ஹீரோ ஹீரோயின்கள் யாராக இருப்பார்கள் என்பது புரியாத புதிராகவே இருக்கின்றன. சமீபத்தில் பாகுபலி 1000 கோடி வசூலை பார்த்திருக்கு. அந்த வகையில் 1000 கோடிக்கான ஒரு திரைப்படம் தமிழில் வந்து மாபெரும் வெற்றி அடைந்தாலும் கூட ஓரளவுக்கு மினிமம் பட்ஜெட்ல தயாரிக்கப்படுகின்ற படங்களும் மிகச் சிறப்பாகவே வெற்றி அடையதுங்கிறது பாராட்டுக்குரியது, வரவேற்க தகுந்தது. பகிர்வோம், மகிழ்வோம்.